ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு ஆராதனையில் பேசினார். ஆமேன். அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக பேசினார். அல்லேலூயா. பாடலை பாடினோம், அந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மோடு பேசினார். தேவன் பேசுகிற வழிகள் உண்டு. அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் வானத்திலிருந்து சப்தத்தை மாத்திரம் பேசி அவர் நம்மோடு தொடர்பு கொள்கிறார். அதற்கு பேர் அசிரிரி அப்படின்னு பேர். அடுத்தது எந்த பொருளின் மூலம், பொருள்னா ஏதாவது த்ரூ திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பொருள் மூலம், பொருள்னா நீங்கள் கல் மாதிரி அப்படி இல்லை, விலங்கு மூலமாக பேசுவார். வானத்திலிருந்து இடி முழக்கத்தோடு பேசுவார். அவர் பேசுகிறதே இடி முழக்கம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தூதர்கள் மூலமாக பேசுவார். அதன் பின்பு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுவார். போதகர் மூலமாக பேசுவார். தீர்க்கதரிசினா இப்போ உள்ள தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள்லாம் அப்போவே முடிஞ்சிருச்சு. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தாரோ அப்பொழுதுதான் என்ன முடிஞ்சிருச்சு? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்து நிறைவேறி விட்டது. அதாவது இந்த உலகத்திற்கு சம்பவிக்க வேண்டிய எல்லா தரிசனங்களும், தீர்க்க தரிசனங்களும், அந்த காட்சிகளும், அந்த விஷன்ஸ் எல்லாம் என்ன முடிஞ்சிருச்சு. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்துதல் 22-21 அதுக்கப்புறம் இருக்கு புதிய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்னு இருக்கு. என்ன முற்றிற்று அப்படின்னா நித்தியம் வரைக்கும் சொல்லப்படுகிற, நித்தியத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லை, ஆனால் நித்தியத்தில் என்னவைகள்லாம் சில சம்பவங்களை சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அதோடு முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசிகள் அந்த காலம் என்ன செய்தது, நிறைவேறி விட்டது. அதோடு முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசிகளுடைய காலம் முடிந்தது. நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவராக இருக்கிற அந்த நாளிலே பேசிட்டார். மத்தேயு 24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இனி சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னது இன்று வரைக்கும் நடந்து முடிவதற்காக அந்த கால சூழ்நிலை 99% நிறைவேறிவிட்டது. இனி இரகசிய வருகை, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் பகிரங்க வருகை, அவ்வளோதான் இருக்குது. அது வரைக்கும் என்ன செய்யப்பட்டுருச்சு, அவ்வளோதான். நான் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி எங்கள் உறவினர், எங்கள் பெரியப்பாவுக்கு பிள்ளைகள்கிட்ட இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்னு போகிறது. இந்த ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை இந்த வேதத்திலே இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் இருக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்குது. நான் இன்னும் சொல்ல போனால், இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள்லாம் அவன் தனக்கானவைகளை வேதத்திலிருந்து வாக்குத்தத்தங்களுமாக பேசப்படும் பொழுது தனக்கான வேண்டியவைகளை வாக்குத்தத்தத்தின் மூலமாக அறிக்கை செய்கிற அந்த காரியமே தீர்க்க தரிசனம் தான். நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பேசணும். பேசினா அதன்படி ஆகும். இப்படி தான் பரலோகத்தின் இந்த பூமி இயங்க வேண்டும் என்று சொல்லி லா என்ன செய்யப்பட்டிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கீழே இருந்து கல்லையோ அல்லது பாரமான எந்த பொருளையோ மேலே தூக்கி போட்டால் காற்றுல அப்படியே பறந்து பறவையை போல, புறாவை போல, கழுகு போல, கொக்கு போல அப்படியே பறந்து, அப்படியா ஒரு இரும்பு 1 கிலோ எடை கல் இருக்குது, அது மேலே தூக்கி போட்டால் அப்படியே அழகாக பறந்து போகும். அப்படியா? இல்லை, கீழே வரும். அது ஒரு லா பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பொருளை மேலே போடுகிறோமோ அந்த பொருள் தன்னகத்தை இழுத்து கொள்கிற ஈர்ப்பு விசை, அந்த லா என்ன செய்யப்படுகிறது. நாம் சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் அனகாபுத்தூர் அந்த இடத்துல நம்முடைய சபை இருக்குது. இங்கே தூக்கி போட்டால் மேலேருந்து கீழே வரும். கனடாவில் தூக்கி போட்டால் அது அப்படியே கொஞ்சம் தூரமாக போய் அப்படியே பறந்து போய் விழும், பறந்து போய் அப்படியே மிதக்கும். அப்படியா? கிடையாது. எங்கேருந்து தூக்கி பூமியில் எந்த இடத்துலேருந்து, ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத், எங்கேருந்து நம்ம தூக்கி போட்டாலும் தன்னகத்தை இழுத்துக்கொள்ளும். இது புவியீர்ப்பு விசையினுடைய லா. இது எப்படி இயங்குகிறதோ அதுபோல தேவனாகிய கர்த்தரும் இந்த பூமிக்கு ஒரு லாவை கொடுத்துருக்கார். என்னன்னா, உன்னில் போடப்படுகிற எதுவும் நீ
பிறப்பிக்கப்படுவதாக, உனக்குள் இருந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பூமிக்கு கட்டளை இட்டிருக்கா. அந்த கட்டளையிட்ட பிரமாணமானது, கட்டளையிட்டிருக்கின்ற அந்த வார்த்தையானது இந்த பூமியை பேலன்ஸ் செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே பூமியில் எதை போட்டாலும் பூமிக்கு தெரியும், இவன் போடுறது விதையா அல்லது கல்லா அல்லது மரக்கட்டையா அல்லது பிளாஸ்டிக்கா என்னன்னு பூமிக்கு நல்லா தெரியும். போட்ட உடனே அந்த பூமி அது தன் சரீரத்தின் மேல, பூமியை சரீரமா நான் சொல்றேன் உங்க புரியறதுக்காக, தன் சரீரத்தில் அது பட்ட உடனே, பூமி என்கிற அந்த சரீரம் அந்த விதைய பட்ட உடனே அந்த சரீரத்தில் பூமியில சரீரம் என்கிற அந்த பூமி அந்த விதையை அது மேல பட்ட உடனே கண்ணு விழிச்சிரும். ஓ, இது விதை, நான் முளைப்பிக்கணும். தேவன் பேசி இருக்கிறார், எனக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு லா கொடுத்திருக்கார். எதை போட்டாலும் விதை எதுவானாலும் முளைப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த லாவானது, இந்த பிரமாணமானது எனக்குள் இருந்து பிறப்பிக்கப்பட கடவுது என்று சொன்னார். பிறப்பிக்கப்பட வேண்டும், ஆகவே அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படுகிறது. இந்த உலகத்தில் மனைவிக்கு கணவன் கீழ்ப்படியலை, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியலை, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியலை. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாளில் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமையினால இருப்பாங்க என்று வேதம் தெளிவாக பேசுது. அப்போது பூமி என்ன செய்யுது, அந்த பிரமாணம் அதுக்குள்ளே இருக்கிறபடினால, பேசப்பட்ட பிரமாணம் இருக்கிறபடினால அது அப்படியே முளைக்கிறது. இது எப்படி முக்கியமோ, எப்படிப்பட்ட காரியங்களை இது பிறப்பிக்கிறதோ, அதுபோல் வார்த்தையின் மூலமாய் நாம் விதைக்கின்ற வசனம் என்கிற வார்த்தை என்கிற விதையை மண்ணில் இல்லை, ஆகாய மண்டலத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் விதைக்கிறோம். எதை போட்டாலும் விதைக்கும். நல்லா கவனிச்சிங்க, பூமி எதை விதை என்று இருக்கிறதோ, எந்த விதை விதை என்று வகை என்னெல்லாம் இருக்குதோ, அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நல்ல விதையோ கெட்ட விதையோ, நல்ல விதை அப்படின்னா நாம் புசிக்கக்கூடிய இருக்கக்கூடியதான விதை. உதாரணத்திற்கு கொய்யாப்பழம், மாம்பழம், இந்த விதையை போட்டால் அதுக்கு தெரியும். அதை போல நஞ்சு உள்ள விதையை நாம் போட்டோம் அப்படின்னா அதையும் பிறப்பிக்கும். ஓ, இவங்க நல்லவங்களாச்சே, இவங்க நஞ்சு உள்ள விதையை போடுறாங்களே, ஆகவே இந்த நஞ்சு உள்ள விதையை நாம் விதைக்கக்கூடாது, முளைப்பிக்க கூடாது, ஏன்னா இவங்க நல்லவங்க, விளைப்பிக்கக்கூடாது. தீயவங்க போட்டால் தான் இந்த நஞ்சு உள்ள விதையை நாம் பிறப்பிக்கணும்னு தெரியுமா? இல்லை, நல்லவங்க நஞ்சு உள்ள விதையை போட்டாலும் விதைக்கும், நல்லவங்க நல்ல விதையை போட்டாலும் விதை முளைக்கும். இது எப்படியோ அதுபோல் நல்லவங்க நல்ல வார்த்தையை பேசினாலும் முளைப்பிக்கும், நல்லவங்க தீய வார்த்தையை பேசினாலும் முளைப்பிக்கும். எது? இந்த ஆவியின் மண்டலம் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்யும்? முளைப்பிக்கும். அப்போது ஆவிக்குரிய மனிதன் நல்லவைகளை பேசும் பொழுது, நல்லவைகளை இந்த ஆகாய மண்டலமானது, ஆவிக்குரிய மண்டலமானது பிறப்பிக்கக்கூடிய நிலத்தை போல ஆவிக்குரிய மண்டலம் இருக்குது. அப்போது இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிரோடு எழும்பினாரோ அப்பொழுதே இந்த தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் முடிவு பெற்றது. நாம் வார்த்தையை பேசினா தீர்க்கதரிசிகள் தேவை கிடையாது. உன் பிள்ளை எப்படி இருப்பான், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் எங்கே என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தெரியும். தீர்க்கதரிசினா என்னது? தீர்க்கமாக தரிசிக்கிறவன், அதாவது கிளியராக பார்க்கிறவன் தான் தீர்க்கதரிசி. அவர் என்னன்னா கிளியராக பார்க்குறான். தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் தீர்க்கதரிசிகள்லாம் இனி உலகத்திற்கு சம்பவிக்க வேண்டியவர்கள் தானே ஒழிய நமக்கு என்று இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. என்னை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பற்றி நான் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பூமிக்குரிய அந்த காரியத்தில் விதை போட்டால் எப்படி முளைக்கின்றோ அதுபோல் ஆகாய மண்டலத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் என் வார்த்தைகளை போடும் பொழுது அவைகள் எனக்காக முளைப்பிக்கும். அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் தான் என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து இருக்கிறதான தீர்க்கதரிசி நான் தான். எனக்காக இன்னொருத்தன் பேசணும்னு அவசியம் கிடையாது. எனக்காக இன்னொருத்தவன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது வார்த்தைகள் நமக்காக காரியங்களை பேச வேண்டும். நான் இப்படி தான் இருப்பேன், இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் பேசும் பொழுது அது என்ன செய்யப்படும்? வசனிக்கப்படும். அவர் என்ன செய்தாருன்னா, அந்த தீர்க்கதரிசி, உங்கள் பேர், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணுடைய பேர் ஏல ஆரம்பிக்கும். இது தீர்க்க தரிசனமா? ஆமாங்க, உங்கள் குடும்பத்தில். ஆமாம், எங்கள் குடும்பத்தில். அந்த பெண்ணு இப்போது காலேஜ் போயிட்டுருக்கா. ஆமாங்க, காலேஜ் போயிட்டுருக்கா. பின்ன என்ன, மாடு மேய்ச்சிக்கிட்டா இருப்பா?
உங்களுக்கு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஆமாங்க, இது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிற எல்லாருக்கும் தான் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு வந்து அந்த பேங்க்கோடைய இது வந்து சீல ஆரம்பிக்கும். ஆமாங்க, சீல ஆரம்பிக்குது. கர்த்தர் பேசினா தீர்க்கமாக பேசுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தான் பேசியிருக்கிறார். யாராவது என்னன்னு ஆரம்பிக்கிற ஒருத்தன் வருவான். ஆமாங்க, என்னன்னு ஒருத்தன் வருவான், அவன் பேர் நாகமான். அப்படியா இருந்துச்சு? கிடையாது. ராஜா வீட்டு பள்ளி அறையில் பேசக்கூடிய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியானவன் அந்த ராஜாவுக்கு என்ன செய்வான், அறிவிப்பான் அப்படின்னு இருக்கு. பள்ளி அறையில் பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப யாருக்குமே, ராணியும் ராஜாவும் பேசக்கூடிய வார்த்தைகள் அவைகள் மந்திரிகளுக்கு கூட தெரியாது. ஆனால் இவருக்கு தெரியும். கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் எப்படி செய்கிறார் என்றால், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார், வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஒரு த்ரூ மீடியானா அந்த காலத்தில் இருக்கிற மீடியாங்கிறது கழுதை, காக்கா இது மாதிரி விஷயங்களில் பேசினார். இந்த காலத்தில் எதில் பேசுகிறார்? பாடல் மூலமாக பேசுகிறார். இன்னும் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வசனங்கள் கிடையாது, ஆட்டோ கிடையாது, காரு கிடையாது, டூ வீலர் கிடையாது. இந்த காலத்தில் ஆட்டோ இருக்குது, டூ வீலர் இருக்குது, கார் இருக்குது. காரில் வசனம் எழுது, அது மூலமாக பேசுகிறார். நம்ம வீட்டில் தியானிக்கும் போது பேசுகிறார். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆராதனையில் அவர் பேசினார். ஆமே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய தேவன் நம்முடைய ஆராதனை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு வசனத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக, பாடல் மூலமாக, அசிரீரி மூலமாக, மனதின் மூலமாக, செய்தியின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, இன்னும் ஜெபத்தின் மூலமாக, இன்னும் சிறுபிள்ளை மூலமாக என்ன செய்கிறார்? எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றிலிருந்து தேவன் பேசுகிறார். இப்போ மீடியா இருக்கு இல்லையா, அது மல்டியாக இருக்குது. அந்த காலத்தில் அசிரியர் இருந்துச்சு, அனிமல் இருந்துச்சு, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அடுத்தது தோரா இருந்துச்சு. இதன் மூலமாக தான் 4 மீடியா தான் இருந்துச்சு. அதனால் பேசினார். இதன் மூலமாக தான் பேசினார். இன்றைக்கு பல விஷயங்கள் இருக்குது. சின்ன பிள்ளையில கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ பேசுகிற தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசினார். அந்த காரியங்கள்லாம் நாம் பார்த்தோம். அருமையான பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தினோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற ஜனங்கள் இந்த விசுவாசத்தை பெற்று இருக்கிறபடினால உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பெற்று இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை பெற்ற உயிரினத்தில் மனிதன் தான் படைப்பின் மகுடமாக இருக்கிறான். அவனுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? கர்த்தரை தேடி அல்லது கடவுளை தேடி அவரை வணங்கக்கூடிய அந்த தன்மையான ஒரு விசுவாசத்தை தேவன் அவனுக்குள்ள வைத்தார். தேவனை அதை வைத்தார் என்று சொல்லி ரோமர் 1:19 வாசிக்க முடியும். ஆமென். அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கின்ற நாம் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் கடவுளை நம்புகிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற அவர்களுக்கு விசுவாசம் இருக்குது. தேவன் ஒருவர், கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று அவங்க அறிந்திருக்கிறாங்க. ஆனால் பேர் தெரியாது, எப்படி தொழுது கொள்ளணும்னு தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது, இரண்டாவதாக, இருதயம் குருடா இருக்கு. அவங்க இருதயம் குருடா இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருந்தாங்க. அடுத்தது, சிலை வழிபாடு செய்து சிலைகளை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது, உலக அளவில் ஜீவித்து கொண்டு பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு அவர்கள் உலக அளவில் அவங்க பாவத்தை செய்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய சபையில், நம்முடைய சபை மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும். கரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆமே. அப்போ ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த பூமியில் இருந்த பொழுது
இந்த யூதர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்னவென்றால் மேசியா வருவார் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தேவனும் வந்து அவர்களோடு உலாவி கொண்டு இருந்தார். உலாவி கொண்டு இருக்கும் பொழுது அவரே பார்த்து கேட்டாங்க. யார் கேட்டா? யோவான் வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானனை கேட்டாங்க. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணின அவனே இயேசுவை பற்றி கேட்குறான். இயேசுகிட்டே போய் சீசரில் விட்டு கேட்குறான், வருகிறவர் நீதானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி இயேசுடைய சீசர்கள்ட்ட வந்து இயேசுகிட்டே தன்னுடைய சீசரை அனுப்பி எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான ஒரு நிலைமை பாருங்க. அவனுக்கு மேசியா வருவார்னு தெரியும். அவன் சொல்கிறான், இயேசு வரும்பொழுது ஞானஸ்நானம் எடுப்பதற்காக இயேசு வர்றாரு. அவன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய பாதரட்சை வாரண கழட்டுவதற்கு நான் தகுதி இல்லை அப்படியே பேசுகிறான். நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஜலத்தினால நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் அக்னியினால ஞானஸ்நானம் எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் இந்த சிறைச்சாலையிலிருந்து தன்னுடைய சீசர்கிட்ட அனுப்பி கேட்குறான், போங்கய்யா போய் கேளுங்க. யார்கிட்ட போய் கேளுங்க? இயேசுகிட்ட போய் கேளுங்க, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. இதே நிலைமை தான் ரபிக்கும் பரிசேயர் சதுசேயருக்கும். ஆயத்தம் பண்ணின இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினுடைய நிலைமையே இப்படின்னா, அநேக ஜனங்கள் ரபிமார்கள் ஆயக்காரர்கள் இன்னும் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஆனால் ஒரு சில பேர் வேதத்தின் அடிப்படையில் ஏதோ லைட்டாக பொறி தட்டிருக்கு. அதில் ஒரு சில பேர் குறிப்பிட்டு இருந்தாங்க. அதில் யாருன்னா ஒருத்தன் நிக்கதேமு என்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த நிக்கதேமை பார்த்து, இரவில் வர்றான் நிக்கதேமு இங்கே வா அப்படிங்கிறாரு. வந்துட்டு நீ மறுபடியும் பிறக்கணும்பா அப்படிங்கிறாரு. ஐயோ நான் எப்படிங்க மறுபடியும் பிறக்கணும், எங்கள் அம்மா வயிற்றில் போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்கிறாரு, நீ மோசையோட ஆகமத்தை நீ போதிக்கிறியே, நீ போதகன் தானே, பரிசேயன் போதகன் தானே, உனக்கு அதனுடைய மீனிங்லாம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறார். வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா அதுபோல் நானும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருப்பேன், என்ன நோக்கி நீ பார்க்கணும் அப்படின்னார். அப்படி பேசும்பொழுது தான் அற்புதமான வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் ரொம்ப நாளாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். எப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. எப்போ அன்பு கூர்ந்தார்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அன்பு அவர்களுக்குள்ள பயணித்தது. அந்த பரிபூர்ண அன்பு பயணித்த நிமித்தமாக தான் அவர் தூதர்களுக்கு அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை கைவிட்டு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன செய்தார்? கை கொடுத்தார். காயின் ஆபேலுக்குள்ள அது பயணித்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததி பெருகிச்சு. இந்த ஆதாமுடைய சந்ததி பெருகும் பொழுது காயின் இந்த ஆதாமுடைய சந்ததியிலிருந்து ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அந்த சந்ததியும் பெருகிச்சு, இந்த சந்ததியும் பெருகிச்சு. அந்த சந்ததி இந்த சந்ததியை மிங்கிளாகி ஒரு பெரிய ராட்சத கூட்டம் உண்டாச்சு. நெஃபிலிம் என்ற ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அந்த நெஃபிலிம் என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அரக்கர்கள் அல்லது மான்ஸ்டர் என்று பெயர். எதில்? சரீரத்தில், எண்ணத்தில், நினைவில், தோற்றத்தில், சிந்தையில் மான்ஸ்டராக இருந்தாங்க. ஆள் நோஞ்சானா இருப்பான் அல்லது குட்டையாக இருப்பான். பார்த்தா இந்த பவுன்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதை காட்டிலும் அதிகமான நிலையில் உடல் வலிமை இல்லை, மன வலிமை இருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சரீர அளவில் மான்ஸ்டராக இருந்தாங்க, சிந்தையிலையும் அவர்கள் மான்ஸ்டராக இருந்தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆகையினால மிகப்பெரிய ஒரு கேயாஸ் அங்கே உண்டானது, அழிவு உண்டானது. அந்த அழிவு அதுலேயும் தேவன் பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஆகையினால நோவாவை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்ல வார்த்தையின் நிமித்தமாக நோவாவை பாதுகாத்தார், நோவாவுடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். அதன் பின்பு அந்த சந்ததியில்
சேமுடைய சந்ததியில் தான் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமுக்குள்ளே பயணித்தது, ஈசாக்குள்ளே பயணித்தது, யாக்கோபுக்குள்ளே பயணித்தது. யாக்கோபுடைய குடும்பமானது அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஜனக்கூட்டம் எகிப்தில் பெருகினது. இப்போ அந்த எகிப்தில் ஆலோட்டி நிமித்தமாக வேதனைப்படுறாங்க. அந்த வேதனைப்படுகிற ஜனங்களை மீட்க வேண்டும். அதற்காக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷன் பேர் மோசே. இப்போ மோசைக்கும் தேவனுக்கு என்ன உண்டாகுது? என்கவுண்டர். எங்கே உண்டாகுது? மீதியான் தேசத்தில் ஓரேப் மலையில் ரெண்டு பேருக்கும் என்ன உண்டாகுது? என்கவுண்டர். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நான் போகிறதுக்கு இரு மனதான் இருக்குது. நான் போனாக்கா உங்கள் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்குறான். யார் கேட்குறா? மோசே கேட்குறான். அதற்கு இந்த தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லி அற்புதமான வார்த்தையை பேசுகிறார். அப்போ அந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றும் நாம் அதை தொடர்ந்து பார்த்து இனி என்னென்ன காரியங்கள் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை சொல்லி ஆழமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, கடந்த வாரத்தில் இந்த மனிதனுடைய இந்த மூளைக்கும் அவனுடைய புனை கதைகளுக்கும் வித்தியாசமான நிலையில், அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்போது அந்த புனையப்பட்ட கதைகள், அதாவது சொல்கிறாங்க மித்தலாஜிக்கல் நரேட்டிவ் என்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடவுளை குறித்து, நம்பிக்கையை குறித்து, மனிதனுடைய எண்ணத்திற்கும் அவனுடைய யோசனைக்கும் அவனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சராசரி நிலைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் பேசப்படுகிற ஒரு சூப்பர் ஸ்டிஷியல் ஒரு ஸ்டோரியை தான் என்ன சொல்கிறாங்க? இந்த மித்தலாஜிக்கல் நரேட்டிவ் என்று சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, என்னால் என்ன செய்ய முடியுமோ எனக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்குது இல்லையா? நான் என்ன கற்று இருக்கிறதோ, என்ன எனக்கு பழக்கம் இருக்கிறதோ, அல்லது நான் எவைகளை பார்த்து இந்த 57 வயசாகுது, 57 வயசில் படித்தவைகள், மற்றவங்கள்ட்ட கற்றவைகள், நான் பார்த்தவைகள், பார்த்த நிமித்தமாக எனக்குள் நான் சில வகைகள் கற்றவைகள், இவைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் என்னுடையது என்னது? திறன், என்னுடைய சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? மனிதனுடைய எண்ணம், செயல், சிந்தை இவைகள் தான் அந்த மனிதனை இன்னொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு காரியம். நாம் ரொம்ப ஆழமாக நம்ம இதை தியானிக்க போகிறோம். எது அப்படின்னா, மனிதனுடைய யோசனை, த இமேஜினேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நாம் இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் இந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் அந்த விசுவாசமும் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியதாக இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன? இமேஜினேஷன். வித்தவுட் இமேஜினேஷன் there is no faith. If there is no faith, there is an imagination அப்படின்றாங்க. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த விசுவாசத்துக்குள்ள இந்த கற்பனை சக்தி இருக்கிறது. கற்பனை சக்தி எங்கு இல்லையோ அங்கு விசுவாசம் இல்லை என்று சொல்றாங்க. இதே நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். என்ன பாஸ்டர் திடீர்னு கற்பனை சக்திங்கிறீங்க, இமேஜினேஷனுங்கிறீங்க, நீங்கள் விசுவாசங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் பேசலாம். உள்ள ஆழங்கள் அவ்வளோ இருக்குது. அதில் இமேஜினேஷன் இல்லாமல், அதாவது கற்பனை நினைவு மண்டலம், நினைவாற்றல் இல்லாமல் விசுவாசம் செயல்படாது அப்படின்னு வேதம் பேசுகிறது, வேதம் போதிக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். அவ்வளவு ஷரத்து, அவ்வளவு எசன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் அந்த மனுஷனுக்குள்ளிருந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ளிருந்து இமேஜினேஷன் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள இமேஜினேஷன் இல்லை என்றால் அவனுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அது எப்படின்னு வருகிற நாட்களில் உங்களுக்கு அருமையான ஒரு படம் பிடித்து காண்பிப்பது போல் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? காண்பித்து கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும்? இவைகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓ, விசுவாசத்துக்குள்ளே இவ்வளவு இருக்கிறதா? அல்லது நாம் எண்ணுகிற எண்ணத்தில் அந்த கற்பனை, அந்த காரியத்துக்குள்ள விசுவாசம் இவ்வளவு கிரியை செய்தா அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போது மனுஷனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அவனுக்குள்ள இருந்து அவனுடைய செயல்பாட்டை விவரிப்பதற்காக, அவனுடைய சக்தியை விவரிப்பதற்காக அவனுடைய சிந்தை என்ன செய்கிறனா அவனுக்கு ஒரு சக்தியாக இருக்குது.
எப்படி இருக்குது? சக்தியாக இருக்குது. இப்போ எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணி இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் காரியத்தை நடப்பிப்பதற்கு அந்த மனுஷனுக்கு சக்தி இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் வச்சுக்குவோம். என்ஜினியரிங்கில் அவங்க படித்தது மாத்திரமல்ல, அந்த படித்ததற்கு மேலே அவங்க அனுபவமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. படித்து வந்த உடனே அவங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. படிச்சிருக்கீங்களா? ஆமாம் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. என்ன படிச்சிருக்கீங்க பிஏல? மெக்கானிக். ஓ வெரி குட். மெக்கானிக்கா? சூப்பர். வாங்க, உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க. நீங்கள் வேலைக்கு வந்த நீங்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் போடப்படும். அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு தூக்கி கொடுத்துருவாங்களா? இல்லை, ஃப்ரெஷர்ஸ். ஏன் அப்படின்னா அனுபவம், படித்தவைகள் அவர்களுக்கு அவங்க எண்ணத்தை மோல்டு பண்ணுறதுக்காக தான் இந்த படிப்பு இருக்கிறத ஒழிய இந்த படித்த காரியம்தான் அவருடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்க போகிறது அப்படின்னா அது கிடையாது. படிப்பு உதவி செய்கிறது, ஆனால் அனுபவங்கள் தான் என்ன செய்யணும், ஒரு மனிதனை சக்திப்பட திறன்பட அவனை வைக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படின்னா எடுத்த உடனே அவனுக்கு 30,000 25,000 தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல்னா 25,000 30,000 இல்லை 40,000 தான் என்ன செய்வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிற அவன் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற அனுபவசாலிகளோடு சேர்ந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு அவர்களோடு பயணிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்து சக்தி என்ன செய்ய வெளிப்படும், திறன், எபிலிட்டி அவன்கிட்ட வந்து வெளிப்படும். இது ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசம் இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் எப்படி இருக்குன்னா அதிகரிக்கும் கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதிகரிக்கும் கம்மியாக இருக்கும். இதுதான் மனுஷன் அப்படின்னா இந்த மனுஷன் அவனுடைய அடிப்படையில் அவனுடைய காரியத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னா, அவன் 2 கை அப்படின்னா 3வது கை அவனுடைய அனுபவம், 4வது கை அவனுடைய திறன்பட செய்யக்கூடிய அந்த யுக்தி, ஐடியா அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இது சராசரி மனுஷனுக்கு அப்படின்னா, இது கடவுளுக்கு அப்படின்னு வரும்பொழுது கடவுள் இந்த மனிதனை காட்டிலும் நினைவிலும் ஆற்றலும் செயலிலும் சூப்பர் நேச்சுரலும் அதிகமாக இருக்கிறதுனால கடவுள் என்ன போல தான் இருப்பார். எனக்கு 2 கை இருக்கு, அனுபவம் ஒரு கை, நான் திறன்பட செய்யக்கூடிய அந்த திறன் இன்னொரு கை, அப்படின்னா 4 கை அப்படின்னா கடவுளுக்கு அவரால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு திறன் இருக்கு. அதனால் போடுறா இந்த பக்கம் ஒரு 5 கை, இந்த பக்கம் ஒரு 5 கை, 10 கை, 10 கையிலையும் ஒவ்வொரு வெப்பன் வை. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? மித்தாலஜிக்கல் நெரட்டிவ்ஸ் அபவுட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடந்த வாரத்தில் என்ன செய்தோம், அதை பார்த்தோம். அப்போ கடவுளுக்கு எப்படி இந்த பக்கம் ஒரு 5 கை, இந்த பக்கம் ஒரு கை, இல்லாட்டி இந்த பக்கம் 10 கை, இந்த ஒரு 10 கை. அந்த நாட்களில் வில்லு, அம்பு, குருவால், இன்னும் என்னென்ன இருந்துச்சோ, பட்டாக்கத்தி, ஈட்டி, வில்லு இதெல்லாம் இருந்துச்சு. அந்த நாட்களில் இந்த நாளில் சாமி உண்டாக்குறபடி இருந்துச்சு அப்படின்னா ரிவால்வர், AK-47 மிசைலு, அட்டாமிக் பாம்பு, இன்னும் க்ரூஸ் மிசைலு, ட்ரோமு அப்படின்னு ஒவ்வொரு கையிலையும் கொடுத்துருப்பானுங்க, சிலையிலே செஞ்சுருப்பானுங்க. நல்ல வேலை அந்த நாட்களில் அது இல்லாதனால அந்த நாட்களில் சாமி செஞ்ச அந்த மனுஷனுங்கெல்லாம் இதோடய நிறுத்திக்கிட்டானுங்க. இன்னும் சொல்லப்போனால் ராக்கெட் பிளேயர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பேசி என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் பிளேயர், ராக்கெட் பிளேயர் அப்படின்லாம் சிலை செய்து வைத்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சரி, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த மாதிரி நரேட்டிவ்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய தேவன். இந்த நாட்களில் அதற்கு மேலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், அதாவது ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, அதாவது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட நிலையில் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு பேசியிருக்கிறார் என்றால், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த மித்தாலஜிக்கல் நரேட்டிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது மாத்திரமல்ல, இது எப்படிப்பட்டது என்றால் everything is subjected to change by time, space, season, matter அப்படிங்கிறாங்க. அதாவது everything is subjected to change by time, season, matter, but he is not அப்படிங்கிறாங்க. அவர் அல்லது அந்த நாமத்தை உடையவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள், இவைகள் எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டு தான் இவைகள் இருக்கின்றது என்று சொல்றாங்க. ஆனால் இவைகளுக்கு உட்படாத நிலையில், அப்பாற்பட்ட நிலையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கிற நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி வேத வல்லுநர்களாக பேசுறாங்க. கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 9 மணி 9க்கு நாம் ஆரம்பித்தோம் நம்முடைய ஆராதனை. அப்படின்னா இப்போ கடந்து வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா 10 மணி ஆகுது இல்லையா? அப்போ 10 மணி ஆகிறது என்றால், அப்போ 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியமானது 10 மணி கடந்து வந்தது என்றால், இந்த பேசப்படுகிற இந்த இடைவெளிக்கு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, அப்படியே ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் வர 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 காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. வார்த்தைகள் வர வர காலங்கள் மாறுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், 9 மணிக்கு நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொண்டோம் என்றால், 10 மணி வரைக்கும் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், 9லிருந்து 10 மணி வரைக்கும் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஆராதனையிலிருந்து பேசப்படுகிற பாடல்கள் முதற்கொண்டு பேசப்படுகிற வார்த்தை கம்யூனியன் வரைக்கும், அது வரைக்கும் வருகிற அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 9:45க்கு கம்யூனியன் நாம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோமே. இப்போ 9:45க்கு நாம் மறுபடியும் போக முடியுமா என்றால் நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. இனி அந்த 9:45க்கு நாம் ஜீவிய காலம் வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, செல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்ல, இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நேரமானது ஒரு காலத்திற்கு மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது. இவைகள் இதற்கு உள்ளே போக முடியாது. மேலே வேணால் போகலாம். மேலே போயிட்டு இருந்தால் அது என்னவா இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆமாவா? ஆமாம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ 10 ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். நாம் 10:30 மணிக்கு அல்லது 10:45 மணிக்கு இந்த நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம திட்டம் வைத்திருப்போம் என்றால், இந்த 10:45 மணிக்கு என்ன நடக்க போகிறது என்ற நமக்கு தெரியாதுங்க. ஒன்று ரகசிய வருகை இருக்குமானா மறைஞ்சிருப்போம், அல்லது பேசிக்கொண்டு இருக்கிற நாம் நம்முடைய சிந்தை வேற எங்கேயாவது இருக்குமானால் இந்த பேசப்பட்ட அந்த காரியம், இடைப்பட்ட காரியமானது கட்டாயிடும். நம்ம சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில வார்த்தைகள் நமக்கு வராமலே போயிடும். ஏன்னா சில வார்த்தைகள் பேசும் பொழுது அந்த பேசப்பட்ட வார்த்தையானது அவர்களுக்குள்ளே போகும் பொழுது, போன உடனே அவங்களுடைய கற்பனை சக்திக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்கள வேறு மண்டலத்துக்கு அழைத்து செல்லலாம், அல்லது பேசப்படுகிற அடுத்த வார்த்தையோடு தொடர்பு படுத்தலாம். 2 விஷயம் இருக்கா? இருக்கு. ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுது. உட்காந்துருக்காங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ உட்கார்ந்து இருக்கிற அவர்களுக்குள்ள பேசப்படுகிற வார்த்தைகள் ஒரு சிலருக்கு அந்த வார்த்தைகள் உள்ள போய் கிரியை செய்து அடுத்த வார்த்தையை ரிலேட் பண்ணி அதோடு இணைஞ்சிருப்பாங்க. சில பேர் அந்த வார்த்தை உள்ள போய் எப்படி இவங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள புகுந்ததோ அதுபோல மற்றவர்களுக்கு உள்ள போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, நினைவின் மண்டலத்தில் போயிடுவாங்க. அப்போ என்ன இருப்பாங்கன்னா, சரீரம் மாத்திரம் இங்கே இருக்கும், நினைவின் மண்டலம் வேற இடத்துல இருக்கும். அப்போ 5 நிமிஷம் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, மறுபடியும் நினைவின் மண்டலத்தை திரும்புவாங்க. இப்போ என்ன சொன்னார், இப்போ ஏதோ ஒன்று சொன்ன என்னது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு பெருங்கூட்டத்தில் அநேகருக்கு இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படும். அப்போது 5 நிமிஷம் அவங்க டைமில் விட்டு நினைவின் மண்டலத்தில் போயிட்டு மறுபடியும் 5 நிமிஷம் என்ன பேசியிருக்காருன்னு தெரியாமல் வேறு ஒரு காரியத்தை அவர் பேசும் பொழுது அல்லது வார்த்தையை பேசும் பொழுது, இதுக்கு முன்னாடி என்ன இது சொன்னார், அதுக்கப்புறம் என்ன சில வார்த்தையில் பேசியிருப்பாரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது கேட்குற அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறான்னா, கடந்து விட்ட 5 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் உள்ளே போய் அந்த வார்த்தைகளை பெறத்தக்கதாக முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாறாதது அப்படின்ற நிலையில தான் இருக்கிறாங்க. இது டைம் சீசன் என்று இருக்கு. எவ்ரிதிங் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் பை டைம் சொல்லியாச்சு.
அடுத்தது சீசன். ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? கடந்த வாரத்திலே நான் உங்கள்கிட்ட பேசினேன். எனக்கு ஒரு 50 வயசு இருக்குமானா 57 வயசு அப்படின்னா நான் 50 வயசு நான் கீழே நான் பின்னோக்கி போனேன் என்றால் நான் 7 வயசாக இருப்பேன். 7 வயசு ஒருவேளை என்னுடைய சிந்தையில் நான் 7 வயசுக்கு நான் போயிடலாம். என் சரீரம் போகுமானால் சரீரம் போகாது. ஏன்னா மேட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்சுன்னு வருது. சேஞ்சுன்னு வரும்போது எப்படி என்றால் எதிர்காலத்துக்கு தான் போகும் ஒழிய இறந்த காலத்திற்கு சரீரம் ஒருபோதும் போகாது போகாது போகாது. போகுமா? போகாது. அப்பாடா பெருசாக ஆயிட்டேன், ஒரே பிரச்சனை, மனைவி தொல்லை, பிள்ளைங்க தொல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, சின்ன பிள்ளையாவே இருந்துடலாம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க சின்ன பிள்ளையாக இருந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அந்த சின்ன பிள்ளைய அந்த நிலையை நினச்சி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போனது, ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நடந்து போனது, அந்த பெரிய பை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தூக்கு பையை வச்சுக்கிட்டு அப்படியே சட்டி சாப்பாடு வச்சுக்கிட்டு அப்படியே போனது, அந்த கிராமத்தில் போனது அப்படியே நம்ம நினைவில் இருக்கும். சரீரமும் அப்படி போயிடுதா? சேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. எதிர்காலத்திற்கு வேணா சேஞ்ச் ஆகும், நிகழ்காலத்தில் அப்படியே நடந்து கொண்டு இருக்கும். மறைந்த காலம் இறந்த காலத்திற்கு ஒருபோதும் என்ன செய்யாது? ட்ராவல் ஆகவே ஆகாது. சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டு ஃபியூச்சர் அப்படின்னாரு. அப்போ என்ன செய்யாது? எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த சீசன் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். சரி, போன வருஷம் இன்னும் சொல்ல போனால் போன வருஷத்தை விடுவோம். 2015 சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அடுத்த வருஷமும் அதே வெள்ளம் வருவதற்காக இருந்தது. 2016 எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. 2023 மிகப்பெரிய வெள்ளம் அதை போலவே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2015 என்ன பயந்தாங்களோ அதுபோல் 2023 அல்லது 22 அதே போல் வெள்ளம் வரும் அப்படின்னா அதை போல் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெள்ளம் வந்ததானா? வந்தது. ஆனால் வடிகால்லாம் சரியாக இருந்ததுனால அந்த வடிகால் மூலமாக வெள்ளம் என்ன செய்தது? தவிர்க்கப்பட்டது. வெள்ளம் தவிர்க்கப்பட்டது. அப்போது 2015 வந்தது 2022 அல்லது 23 வந்துச்சு. ஆனால் 15 உள்ள தாக்கத்தை போல 22 அல்லது 23 வந்த வெள்ளமானது சென்னை மக்களை அதிகமாய் தாக்கவில்லை. அப்படின்னா அதற்கும் இதற்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகியிருந்தோம். ஏன்னா சீசன் என்ன செய்யுச்சுன்னா மனிதர்களை அந்த நிலையிலிருந்து பழக்க வைத்து அந்த நிலையிலிருந்து அவர்களை தாங்களே தற்காத்து கொள்வதற்காக சில காரியங்களாக செஞ்சாங்க. என்ன செய்தாங்க? காரியத்தை செய்தாங்க. ஆனால் அது நடந்த காலத்திற்கு 15 போல வரும் அப்படின்னா இந்த 2022 23 ஆனது மறுபடியும் 2015 போகலை, மறுபடியும் 2015 போகவில்லை. 2023 அல்லது 22 அல்லது 22 23 தான் இருந்துச்சு. இப்போ 25க்கு வந்துட்டோம். இனி சம்பவிக்க வேண்டியவைகள் தான ஒழிய ஏற்கனவே சம்பவித்தவைகள் இனி சம்பவிக்க இல்லை. அப்படி என்றால் இந்த எல்லாமே இந்த சீசனுக்கு உட்பட்டு தான் இருக்கு. இப்போ கிளைமேட் சேஞ்சினால என்ன உண்டாயிடுச்சு? இந்த காலங்கள் மாறி வெப்பமும் மழையும் குளிரும் காலம் மாறி பொய்த்து வேற காலங்களில் என்ன செய்கிறது? வருகிறது என்று சொல்லி இந்த இயற்கையை பற்றி ஆராய்கிற விஞ்ஞானிகள்லாம் பேசுகிறாங்க. ஒன்றொன்றும் மாறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது மேட்டர்னு வரும்பொழுது மேட்டர்னா மாஸ் என்று சொல்லுவாங்க. மாஸ் என்றால் எடை அல்லது பொருள் என்று சொல்லுவாங்க. கத்திரிக்காய் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் ஒரு வாரம் வருது, வெளியிலே இருந்தால் 4 நாள்லேயே கெட்டு போயிடுது. வெளியிலே இருந்தால் 4 நாளில் கெட்டு போயிடுது. ஃப்ரிட்ஜிலேயே 1 மாதம் இருக்குது, அப்படியே சுருங்கி போய் பூசணம் கொடுத்து பச்சை கலராகி உள்ளேயே பூசணம் கொடுத்து போய் கெட்டு போயிடுது, அழுகி போயிடுது, உள்ளே தண்ணி மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடும். என்ன தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலும் ஆகுது. சில வீட்டுகள் பராமரிப்பு இல்லாத குளிர்பான பெட்டியில் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் சூழ்நிலைலாம் இருக்கிறது. அப்போது காலத்துக்குள்ளேயும் இந்த நேரத்துக்குள்ளேயும் இந்த மேட்டர் என்ன செய்யறதுன்னா பயணிக்கிறது. காலத்திலையும் இந்த நேரத்திலையும் பொருளானது பயணிக்கிறபடினாலே காலமும் நேரமும் மாற பொருள்களும் அதற்கேற்றபடி காலத்திற்கேற்றபடி நேரத்துக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்கிற திறன் அந்த பொருளுக்குள்ளேயே இன்பில்ட்டாகவே வந்துடுச்சு.
உயிருள்ள சில காரியத்தை பற்றி பேசுகிறேன். ஆமாவா? ஆமாம். நான் 1968 அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து. சில பேர் சொல்கிறாங்க 1965 அப்படிங்கிறாங்க. என்னென்று சரியாக தெரில. ஆனால் 1968 தான் என்னுடைய பர்த்டே என்று சொல்லி ரெக்கார்டில் இருக்குது. இல்லை ரெக்கார்டில் இருக்கிற தப்பு, 1965 அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 1970 அப்படிங்கிறாங்க. எது சரின்னு தெரியாது. ஆனால் ரெக்கார்டில் இருக்குது 1968 அப்படின்னு தான் இருக்குது. அதன்படியே வச்சுக்கோமே. 1968 நான் பிறந்தது போலவா நான் இப்போ இருக்கிறேன்? அல்லது திருமணம் எனக்கு ஆச்சு, அந்த ஆன பொழுது நான் இருந்தது போலவா நான் இப்போ இருக்கிறேன்? இல்லை. அப்போது பொருளானது நேரத்திலையும் காலத்திலையும் பயணிக்கிறபடினால இந்த நேரமும் இந்த காலமும் அந்த மேட்ரை என்ன செய்யுதுன்னா, அந்த மாசம் என்ன செய்யுதுன்னா, அல்லது அந்த நேரமும் காலமும் அந்த மேட்ரை என்ன செய்யுதுன்னா பழையதாக மாற்றுகிறது. நேரமும் காலமும் பழையதாக மாற்றுகிறது. எந்த ஒரு பொருளும் நேரத்திலையும் காலத்திலையும் மிகுந்த பாதிப்பு உண்டாகிதான் அந்த பொருளானது இந்த நேரத்துக்குள்ளேயும் காலத்துக்குள்ளேயும் பயணித்து கொண்டிருக்கிறதே தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தையானது இந்த நேரம் காலம் இந்த மேட்டர் இதிலிருந்து அப்பாற்பட்ட நிலையில என்றென்றும் இருக்கத்தக்கதாக கரங்களை தலையில அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்குது. அப்போ தேவனாகிய கர்த்தர், இது ரொம்ப அவசியமானது. இதை வந்து காட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இதையும் நம்ம சேர்த்து மறுபடியும் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அல்லது நாம் இதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எக்ஸிஸ்டன்ஸில், காடோடைய எக்ஸிஸ்டன்ஸில் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போது இந்த காரியம் உலகத்தில் இருக்க எல்லா பொருளும், தேவன் தவிர உலகத்தில் இருக்க மனுஷன் உட்பட எல்லா பொருளும் இந்த நேரத்திலையும் காலத்திலையும் பாதிப்பை உண்டாக்கி அவனுக்குள்ள தாக்கத்தை உண்டாக்கி அந்த தாக்கத்து நிமித்தமாக தான் இந்த பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி கீழ்ப்படிந்து ஒபே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மனுஷனை தவிர விலங்குகள்லாம் கீழ்ப்படியுது தேவனுக்கு, பறவைகள்லாம் கீழ்ப்படியுது, பூச்சிகள்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியுது. அதது இடத்துல அதது இருக்குது. மனுஷன் அதது இடத்துல வாழாதபடிக்கு அதனுடைய வாழ்விடத்தை அழிக்கிறதுனால தான் அதது தன்னுடைய வாழ்விடத்தை விட்டு வருது வெளியில். பறவைகள், விலங்குகள், உயிரினங்கள், பூச்சிகள், இன்னும் நீரில் இருக்கிறவை எல்லாமே தேவன் எங்கே நியமித்தாரோ எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே தான் இருக்கு. அவர் சொல்படி நடக்கும் பெருங்காற்று. வாசிங்களேன் சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதம் 148:8 வாசிங்க. அக்கினியே கன்மலையே உறைந்த மழையே மூடு பனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. இவைகள் எல்லாம் அவர் சொன்னபடி எல்லாம் கேட்குது. உயிரற்ற காரியங்கள்லாம் அவர் சொல்றபடி கேட்குது. மனுஷனை தவிர என்ன செய்யறதில்ல? முதல்ல கடவுளுக்கு கீழ்ப்படியல. கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் என்ன செய்யுது? அவர் சொல்படி அப்படியே கேட்குது, கீழ்ப்படியுது. என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மாற்றங்களுக்கு என்ன செய்கிறது? இந்த காரியங்கள் எல்லாம் டைம் சீசன் அப்படிங்கிறதுக்குள்ள தாக்கத்துக்குள்ள பயணித்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிலையில். மனுஷனை தவிர 100% கீழ்ப்படுகிறானா? கிடையாது. நான் சொல்கிறேன், என்னிலிருந்து இன்று உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் போதகர்களாக இருக்கிறாங்களோ 99.9 100% கீழ்ப்படுகிறாங்களான்னா கிடையாதுங்க. எல்லாருமே கீழ்ப்படுகிறது கிடையாது, எல்லாருமே. ஆனால் இந்த வஸ்துக்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்ரப்டாக அப்படியே கீழ்ப்படியுது. படைப்பின் மகுட நாம கீழ்ப்படுகிறதா என்றா இல்லை. அப்போ மாறக்கூடியவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது என்றால் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. மாறாதவைகள் எவைகள் என்றால் தேவன் மாத்திரமே. ஆமே. அடுத்தது, everything is subjected to change the limitation by limitation but he is not அப்படிங்கிறார்.
ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடியது ஒரு பொருள் இருக்குமானால் அந்த பொருள் என்ன செய்கிறதுனா வரைமுறைக்கு உட்பட்டு என்ன செய்கிறதுனா மாற்றத்திற்கு வரைமுறைக்கு உட்பட்டு மாறக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரு வார்த்தையே போதும். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கிற வார்த்தை எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் பை லிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியம் இருக்கிறது. ஆனால் பட் ஹீ இஸ் நாட் அப்படிங்கிறாங்க. நேற்றுக்கு என்ன சொன்னாரோ நேற்று நான் சொன்னேன், இன்னைக்கு அதில் கிடையாதுங்க, இன்னைக்கு கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பிள்ளை இதை செய்யாத அப்படின்னா அது செய்யாமல் இருக்கும். அல்லது சரி இப்போதைக்கு நீ செஞ்சுக்கோ, உன்னை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாது அப்படின்னா சரி இப்போதைக்கு நீ இது வந்து செஞ்சுக்கோ அப்படின்னா அது செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தீங்கா ஆகுது அல்லது தீங்கா மாறப்போகிறது அல்லது தீங்கா இருக்குது என்று பெற்றோர் கண்டித்தா, இல்லை நீ செய்யக்கூடாது அப்படின்னா இல்லை நீ ஏற்கனவே சொன்னில செய்யலான்னு சொன்னில அதனால தான் செய்கிறேன். முதல்ல என்னது, செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா, லேப்டாப் வாங்கி கொடுத்தா, ஐபேட் வாங்கி கொடுத்தா, இந்த டேபு வாங்கி கொடுத்தா அதில் என்ன செய்யக்கூடாது, கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எது முதல்ல நன்மையான காரியமோ அந்த நன்மையான காரியத்தை விலக்கி வச்சிரும். ரெண்டாவது சரி பரவாயில்ல போனால் போகுது, விளையாட்டு தானே, இந்த வரமுறைக்கு உட்பட்டு நீ இதை விளையாடு அப்படின்னா அந்த வரமுறையை தாண்டி அது செய்யும் பொழுது நீ விளையாடக்கூடாது அப்படின்னா நீ விளையாட சொன்னில அதனால தான் நான் விளையாண்டேன் அப்படிங்கும். இதற்கு முன் மகளே மகனே இதற்கு முன் நீ விளையாடான்னு சொன்னல அதை நீ பிடிச்சிக்கல, இல்லை நீ விளையாடான்னு சொன்ன ஆனால் அதுக்கப்புறம் விளையாட சொன்னில. ஏன்னா உள்ளத்தில் நினைவில் அது பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால எது நன்மையான காரியமோ அதை அந்த பிள்ளை ஒரு பையன் அந்த பொண்ணு பிடிச்சிக்கிறது கிடையாது. எது தீமையான காரியமோ அதை பிடிச்சி நீ விளையாடலான்னு சொன்னில அதுக்காக தான் விளையாண்டேன், இப்போ மாத்திரம் என்ன விளையாடான்னு சொல்கிற. முதல்ல சொன்னேன் தான், ஆனால் முதலே வாங்கும்போது டேபோ லேப்டாப்போ ஐபேடோ இன்னும் செல்ஃபோனோ கேமுக்காக கிடையாது, உன்னுடைய கம்யூனிகேஷனுக்காக உன்னுடைய நாலேஜுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கு என்று சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் நீ கேம் விளையாடுற அப்படின்னா ஒரு லிமிட்டேஷனோட இந்த கேம்லாம் விளையாடக்கூடாது, இது மாத்திரம்தான் விளையாடணும்னு சொன்னால் அந்த கேம் தான் விளையாடணும். ஆனால் அந்த கேம் இல்லாமல் திருட்டுத்தனமாக வேறு ஏதாவது கேமை விளையாடும். அப்போது விளையாடக்கூடாது தம்பி, இதோட நீ வாங்கி இதெல்லாம் எல்லாத்துலேயும் அழிச்சிரு அப்படின்னா ஏற்கனவே நீ சொன்னில விளையாடணும் அதனால தான் விளையாடுறேன். முதல்ல வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னேன், அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வாங்கி கொடுத்து விளையாடணும்னு சொன்னதுனால தான் நான் விளையாடுறேன். அப்போது என்ன ஆகுதுன்னா கால சூழ்நிலைக்கு அந்த பிள்ளையானது தன்னை என்ன செய்து கொள்ள வைத்து கொள்ளலை, கால சூழ்நிலைக்கு என்ன செய்யலை வைத்து கொள்ளலை. அப்போது தன்னுடைய வாழ்க்கையானது கெட்டு போயிடுச்சு, தன்னுடைய வாழ்க்கையானது இதிலிருந்து மாறுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் என்ன செய்கிறார், நீ செய்யக்கூடாது அப்படிங்கும் பொழுது சரி நான் செய்யலை அப்படிங்கிறது இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த பொருளானது என்ன செய்கிறதுனா ஒருவருக்கும் வரைமுறை இருக்குது இல்லையா. என்ன வரைமுறை அப்படின்னா இந்த பொருள் இவ்வளோ நாள் வச்சுக்கலாம், இந்த பொருள் இவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வரைமுறைப்படுத்துகிறாங்க அல்லது அதற்கு பீரியடு வைக்கிறாங்க, ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க, லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் சாப்பிட்றதுக்காக வாங்குகிறோம். நாம் வீட்டில் அந்த பொருளை வீட்டில் நம்ம வச்சுருக்கிறோம், அந்த வீட்டில் வச்சுருக்க மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ மறந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் உள்ளே மாட்டிருக்கு, நமக்கு தெரில, அது மறந்துடுறோம். மறந்த பிறகு பார்த்தோன்னா அதோடைய காலநிலை மாறி கடந்து வந்துருச்சு, காலநிலை கடந்து மாறி வந்து இது மாதிரி எத்தனையோ மெடிசன், எத்தனையோ சிரப்பு, எத்தனையோ ஈட்டபிள்ஸு, பிஸ்கெட்ஸு, இன்னும் என்னென்ன கன்ஃபெக்ஷனரி, இன்னும் என்னென்ன இருக்கோ, இன்னும் பருப்பு கூட சொல்லலாம் இல்லையா. அது கூட நம்ம வச்சு மறந்துடுறோம், வாங்கி வச்சு மறந்துடுறோம். அப்போ மறந்த பிறகு நம்ம மறுபடியும் பார்க்குறோம், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்க்குறோம். ஆஹாஹா இந்த மருந்து போன மாதந்தாயா இது என்னாச்சு, காலாவதி ஆயிடுச்சு, இல்லது இந்த மாதம் 15ஆம் தேதியோட காலாவதி ஆகுது, இன்றைக்கி 10ஆம் தேதி, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இது காஃப் சிரப்பு ஆகையினால இந்த காஃப் சிரப்பு காலாவதி ஆக போகுது, ஆகையினால நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ எனக்கு இருமல் இல்லை,
காலாவதி 5 நாள் தான் இருக்குது, வா டபக்குன்னு எல்லாரும் வாய்க்குள்ளே ஒரு மாத்திரை ஒரு மூடி போடுங்க, ஊற்றிங்க, ஏன்னா இது வேஸ்ட்டாக போயிடும், இதை நம்ம குடிச்சிருவோம். அப்படி குடிக்கிறோமா? இல்லை, பரவாயில்ல தூக்கி போடு, நம்ம தான் நல்ல ஐட்டமே, இனி நமக்கு இந்த மருந்து தேவையில்லை. எல்லா பொருளுக்கும் என்ன இருக்குன்னா லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா உணர்வுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா சிந்தைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா கிரியைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா வாழ்விற்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. இந்த வாழ்வுன்னு சொல்றத, வாழ்வுனா லைஃப், அதை நான் சொல்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னார். அப்படின்னு சொன்னாரா? சொன்னார். உனக்குள்ள பூமி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னாரா இல்லையாங்க? ஆமா. என்னது சொன்னார்? அப்போ சொன்ன தேவன் ஆபிரகாம் இருந்தா எவ்வளவு நாள் இருந்தா? ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? ஆபிரகாம் எத்தனை வருஷங்க வாழ்ந்தா? ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 175 வருஷம் வாழ்ந்தான். 175 வருஷம் அவன் வாழ்ந்தான். உனக்குள் இந்த பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், ஆகையினால நான் செய்ய போகிற காரியத்தை மறைக்க மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணனத்தை போலவும் பெருகி இருக்கும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிற போல அவர்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னார். 175 வருஷம் ஆன பிறகு அவன் செத்துட்டான். விடு, அவனுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு, லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சு. இனி யார் கேட்க போறா? யார் பார்க்க போறா? யாரு பார்க்க போறா? யார் கேட்க போறா? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவனுடைய சந்ததி இருந்துச்சு. அப்படியே எகிப்திலிருந்து அப்படியே அடிமைத்தளத்திலிருந்து எல்லாம் சேர்த்து சுண்ணாம்பாட்டம் விட்டுரு, என்ன தெரிய போகுது? யாருக்கு தெரிய போகுது? சொன்னேன் தான், யாருக்கு என்ன தெரிய போகுது? விட்டுரு. அப்படியா? இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற அதே நாமும் அதே ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு பெற்ற அதே ஆசீர்வாதத்தை உடையவர்களாக ஆவிக்குரிய நிலையில நாமும் இருக்கிறோம். நாம் ஒரு மறைமுறைக்கு உட்பட்டு, காலத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் தேவன் கால வரமுறைக்கு அப்பாற்பட்டு வாழ்கின்ற தேவனாக இருக்கிறார். அவருக்கு லிமிட் இல்லைங்க. அவருக்கு த டைம், சீசன், மேட்டர் பியாண்டா இருக்கிறாரு. அவருக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. இந்த லிமிட்டேஷன் வர்றதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உள்ளான காரியங்கள் அதில் பேசப்பட்டு இருக்கிறது. இந்த லிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு பயங்கரங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் இந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேலை ஆண்டவரே, இந்த வேலையில கர்த்தருடைய கரம், வல்லமை, மகிமை, கிருபை இருந்து ஆண்டவரே, நேரம், காலம், இந்த இதுக்குள்ள அப்பாற்பட்டு உம்முடைய வார்த்தையானது, உம்முடைய பெயரானது ஹல்லேலூயா அவ்வளவு பரிமாணங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும், இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவரே ஒரு எல்கை இருக்கிறது. ஆனால் இந்த எல்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உம்முடைய பெயர் ஐ அம் தட் ஐ அம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்து கொண்டு இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க சபையில புதிதாக வந்தவர்களும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உலகம் எங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த லிமிட்டேஷனுக்குள்ள ஹல்லேலூயா இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்றென்றும் வாழத்தக்கத ஆண்டவரே, லிமிட்டேஷன் அற்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஆவியின் மண்டலத்தில், ஆவியின் நிலையில் அவர்கள் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை மாற்றிவிட்டதற்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த உலகெங்கும் மருத்துவமனைகள்ல ஆண்டவரே ஹல்லேலூயா வியாதியோடு, மரணத்தோடு, பலவீனத்தோடு, நோயோடு போராடி கொண்டு இருக்கிற அவர்களை ஹல்லேலூயா ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்து, சுகம் என்ற மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்து, பலவீனத்திலிருந்து சுகம் என்கிற மாற்றத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய இரத்தத்தினால கழுவி, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காமக்கு நன்றி.
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி, இந்த பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனையின் மூலமாக, காணிக்கை ஆராதனை மூலமாக, காணிக்கை பலியின் மூலமாக வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் நீங்கள் யாரும் இந்த ஜிபேயை மற்றும் வங்கியின் மூலமாக செலுத்த வேண்டிய இந்த காணிக்கை காரியங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.